மூன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரணம் படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வணக்கம் சார் அண்ட் வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? சிறப்பு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லாவே இருக்கேன் சார். ஸோ அரணம் டைட்டில் எதனால, எதுக்கு? முதல்ல ஒரு தமிழ் சொல்ல வந்து மக்கள்கிட்ட எல்லாம் தெரிய வச்சிடலான்ட்டு, அப்புறம் நீங்க இங்கிலீஷ்ல தான் பேர் வச்சா ஸ்டைலா இருக்கும்னு நினைக்காதீங்க, தமிழ்லையும் நெருப்பு மாதிரி தலை வைக்கலாம் அப்படின்றதுக்கு. மூணாவது, அரணம்னா கவசம்னு அர்த்தம். இப்போ இந்த படத்துடைய கதை கான்செப்ட் எல்லாமே அது மையமா இருக்கு. ஒரு இடத்துக்கு ஏன் கவசமா இருக்கணும், ஒரு ஏன் கவசம் தேவைப்படுது, ஒரு பிரச்சனை இருக்கு, அப்ப இருந்தாதான் கவசம் வேணும். அப்படி கவசமா எது இருக்கு? அந்த வீடா, இல்ல அந்த பேயே கவசமா இருக்கா, இல்ல நாயகனா நாயகியா, என்ன அப்படின்றதுதான் அந்த படத்தோட கதை. சூப்பர் சார். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அரணம் தமிழ் டைட்டில் வச்சிருந்தா அதை கொஞ்சம் கம்மியா பாக்குறாங்க. அந்த படத்தை சின்ன படம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே பாக்குறாங்க. இங்கிலீஷ் டைட்டில் வச்சா அது ஒரு ஹாலிவுட் பிலிம் அந்த ரேஞ்சில கொண்டாடப்படுது. சோ அந்த மாதிரி நீங்க ஒரு தமிழனா, ஒரு தமிழ் ரைட்டரா, நீங்க அது எவ்வளவு நீங்க உணர்ச்சி? அதுக்குதான் நான் இப்படி ஒரு தலைப்பு வச்சிருக்கேன். அதாவது தமிழ்ல வந்து சின்னதா வைக்க முடியாதுன்னு எப்பவுமே நாங்க இருப்போம் இல்லையா, பாடம் எழுதிட்டே இருக்கும்போது இப்ப கௌதம் சாரை பார்ப்பாங்க, விண்ணை தாண்டி வருவாயா, நீதானே என் பொன் வசந்தம். தமிழ்ல வச்சாலே பெருசா தான் வைக்கணும். அதாவது ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. இங்கிலீஷ்லனா நாங்க சின்னதா டக்குன்னு ஒரு 4 எழுத்துல வச்சிருவாங்க. தமிழ்னா ரொம்ப பெருசா போகுது, பெருசா இவங்கெல்லாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்ல, தமிழ்லயும் நான் 4 எழுத்துலயும் உங்களுக்கு விளையாட்டை காமிக்க முடியுன்றதுதான் அரணம். இந்த மாதிரி என்ன கேட்டீங்கன்னா நானே ஒரு 100 தலைப்பு சொல்லுவேன். அப்ப நீங்க அது நம்மளா முடிவு பண்ணிக்கிறது, தமிழ்லாம் பெருசா இருக்கும், தமிழ் அப்படி இருக்கும் அப்படின்னு. இன்னொரு விஷயம், நம்ம தமிழ்ல பேசினா பிரச்சனைன்னு தமிழ் தான் நினைக்கிறான். சிக்கல் அங்கதானே. கரெக்ட் தான். வேற யாரும் இல்ல. மலையாளி பாருங்க, ப்ரௌடா சொல்லுவான், நான் மல்லு, நான் கன்னடிகா ஆம்பான், தட்டிப்பான் தானே. தமிழும் சொல்ல மாட்டான் அப்படி தானே. சூப்பர் சார். இப்போ நீங்க தமிழை பத்தி பேசும் போதே அதை பத்தி நம்மளும் தெரிஞ்சுக்கணும் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வருது. சோ அந்த மாதிரிதான் அவங்களோட ஒரு ஸ்பீச்சா இருந்துட்டு வருது. சோ இந்த படத்தோட கதை எழுதும் போது பாத்தீங்கன்னா மத்த கதையில நீங்க பாட்டு எழுதும் போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. சோ உங்க படத்திலேயே ஒரு கதை பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எந்த அளவுக்கு சார் ஆர்வம் இருந்துச்சு? ஆனா நீங்க பண்ணது வித்தியாசமா ஒண்ணு, அதை பத்தி சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா இப்ப என்கிட்ட கேட்டதே முதல்ல அதான், சார் என்ன சார் மஸ்காரா மாதிரி வேற லெவல் ஒரு மஸ்காரா இருக்கா சார், மக்கையில இருக்கா, உசுமலா அரசு இருக்கா தான் என்கிட்ட கேட்டாங்க. ஆனா அது பண்ணக்கூடாதுன்னு இல்லை, இந்த கதை அது கேட்கல. இந்த கதை ஒரு எளிய கதை, ஒரு கிராமத்து கதையில போய் மஸ்காரை திணிக்க முடியாது, மஸ்காரக்கு ஆட முடியாது. ஆனா நான் என்ன பண்ணேன்னா அப்படியே எதிர்மறையா, நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, சரியான தமிழ்ல ஒரு பாட்டை தட்டிடணும், ஒரு இலக்கிய செறிவோடு ஒரு பாடலை கொடுத்துடணும். இப்ப நறுமுகையெல்லாம் நம்ம எப்படி பேசுறோம் அந்த மாதிரி. ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற எளிமையா இருக்கும்னு சொல்லி நீங்க இயைபு தொடைன்னு சொல்லுவோம். நீங்க எப்படி வான் நீலா நீலா அல்ல என் வாலிபம் நீலா தே நீலா எனும் நீலா நீலாலேயே போகும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் விகுதியில அப்ப நளினா, நயனா, நடனா, நிபுணா, சலனா, சயனா, நியனா, வியனா, முழு பாடலுமே இப்படிதான் இருக்கும். இந்த படத்துல வர பாடலா? இந்த பாடலோட நளினா நளினா நனியுடல் பூக்கும் நயனான்னு ஒரு பாடல், நகுனா நகுனா நகைதல் கோர்க்கும் நயனா நடனா அப்படின்ற ஒரு பாடல் முழுக்கவே உங்களுக்கு நீங்க இந்த பாடல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 50 தமிழ் வார்த்தை கத்துக்கலாம். அதே நேரத்துல ரொம்ப நான் கேட்சின்னு சொன்ன எப்படி இருப்பாங்க, நயனா, நகுனா, நடனா, சலனா, நிபுணா, சயனா, சவுண்டிங் பாத்தீங்களா, எல்லாமே ஒரு ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ஒரு இலக்கிய செறிவுல ஒரு பாடல், நீங்க ரசிக்கலாம் அப்படியே பாடல் மூலியமாவே கத்துக்கலாம் அந்த பாட்டு எடுத்துட்டீங்கன்னா. சரி, சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ வந்து இந்த கதை எழுதும் போது நீங்க கண்டிப்பா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, நான் இந்த படத்துல நடிக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல, ஒரு ஏதாச்சும் ஒரு ஹீரோவை தான் நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சு இந்த கதையை எழுதிருப்பீங்க. அப்படி யாரை வச்சு நீங்க எழுதுனீங்க? இல்ல, உண்மையுமே எந்த ஹீரோ வைக்கல. ஏன்னா நம்ம அது ஒரு பிரச்சனை ஆயிடும். நாங்க பாட்டு எழுதும்போது வைக்க மாட்டோம். பாட்டு எழுதும்போது அந்த படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு செட் ஆகாது. நமக்கு சொன்ன பயங்கரமா ஒரு பொண்ணா இருக்கும், நமக்கு பாக்குற அந்த பொண்ணு வேறையா இருப்பாங்க, அவங்களை தப்பா சொல்லல, இதுக்கு பொருந்தாம இருப்பாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணிப்போம்னா, ஒரு எந்த பாடலாசிரியமே சரி, அது யாரா இருந்தாலும் நம்ம மனசுல இருக்கிற ஒரு பொண்ணை வச்சுதான் பாட்டு எழுதுவோம். யாரும் அந்த பொண்ணு உண்மையா கூட இருக்காது, சில சமயம் கற்பனையா ஒரு பொண்ணா இருப்பா. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அதுக்குதான் நாங்க பாடலை எழுதுவோம். அப்ப நான் கதை எழுதும்போது ரொம்ப தெளிவா இருந்தேன், இந்த கதைக்கு தான் கதாபாத்திரத்தை நம்ம படம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிதான் நீ சினிமா வீணா போயிடாது. கரெக்ட் தான். ஹீரோக்கு நான் படம் பண்றேன், அவர் இப்படிதான் நடப்பார், அவர் இப்படிதான் செயல் பண்ணுவார், அவர் இப்படி என்னவோ அவங்களுக்கு ஒண்ணு பண்றோம். கதையோட ஹீரோவே பார்த்துட்டு கதைக்கு என்னவோ அதுதான், அந்த ஹீரோ மட்டும் தான் நம்மளுக்கு தேவை, அவ்வளவுதான். உண்மையா சொல்ல போனா இப்ப நான் எழுதின கதையில நீங்க கூட நடிக்கலாம், நான் நடிக்கலாம், யாரும் நடிக்கலாம். அது கதிர்வேல்ன்ற ஒரு சாமானியனுடைய கதை பாத்திரம், அவன் வலிமையா இருப்பானா, நீங்க ஏத்துப்பீங்க அவனை. கண்டிப்பா சார். அடுத்த படத்துல ஏதாச்சும் வாங்க சேர்ந்து. சரி, ஓகே சார். இப்போ வந்து மேடம் இந்த படத்துக்குள்ள எப்படி வந்தாங்க, நீங்களே உங்க வாயால சொல்றீங்க. நானே ஓகே, சின்ன வயசுல இருந்து நடிக்கணும்ன்றதுதான் ஆசை. எல்லாரும் டாக்டர், இன்ஜினியர்னு சொல்லும்போது கொஞ்சம் எல்லாத்துலயும் வித்தியாசமா இருக்கணும்னு நினைப்பேன். ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும்னு தான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது வந்து ஒன்ஸ் என்னோட போட்டோ பார்த்தாரு
பார்த்தாரு. உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாரு, சாரியில வாங்கன்னு சொன்னாரு. வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த படத்தோட சீனே வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சாரு. அவருக்கு பிடிச்சிருக்கு, செலக்ட் பண்ணாரு. பிடிச்சிட்டாரு ஹீரோயினை. ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது ஹீரோயினை அறிமுகம் பண்ணி வச்ச ஒரு பெருமையை உங்களுக்கே போய் சேரும் சார். அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப தேடல் இருந்து 2 விஷயம் அந்த படத்துல இருந்தது. ஒன்று வந்து அந்த வீடு, 2வது வந்து அந்த கதை பார்த்தா தில்லை நாயகின்னு ஒரு பொண்ணு. ரொம்ப மாடர்னா இருக்கக்கூடாது. எனக்கு பிஎன்சி ஆடியன்ஸுக்கு போறாரு. நீங்க பாத்தீங்களா, ரேவதி மாதிரி இன்னைக்கு பொண்ணுங்க கிடையாது. ரேவதி மேமனா எப்படி கியூட்டா இருப்பாங்க அவங்க, அந்த மாதிரி இன்னைக்கு ஹீரோயின்ஸே இல்ல. இந்த கேரக்டர் ரொம்ப அப்ப இன்னசென்ட்டா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு கிடையாது. அது சங்கீதா இருந்தாங்க அந்த மாதிரி. எப்ப நான் தேடிட்டே இருக்கும் பொழுது நிறைய பொண்ணுகள் பார்த்தீங்கன்னா, ஃபோன் ஒரு 500 பொண்ணுங்க தான் இருக்கும். இப்ப பாக்குறவங்களாம் என்ன போன்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பொண்ணுங்க இருக்கும் போன்ல. ஏன்னா தேடிட்டே இருந்தேன். அப்ப இவங்க பார்த்தோன்னே எனக்கு அந்த ஏன்னா அது பார்த்தோன்னே பாவமா இருக்கணும். பாவே அந்த பொண்ணு, ஏன் அந்த பேய் அந்த பொண்ணை அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணா இருக்கும்போது எனக்கு இவங்க கரெக்டா இருந்தாங்க. இருந்தாலும் நடிக்கணும். ஏன்னா பிரச்சனை, படத்துடைய முதல் பாதி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முக்கால்வாசி இவங்க மட்டும் தான் வர்றாங்க. அவ்வளோ என்ன சொல்றது, நடிப்பதற்கான வாய்ப்பு உள்ள ஒரு கதைக்களம்னால நடிக்க அந்த சீனே கொடுத்து அப்படியே நான் பர்ஃபார்ம் பண்ண பார்த்தேன், செஞ்சு வச்சு பார்த்தேன். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் அதுக்கான ஒர்க் அவுட் அவங்க பண்ணாங்க. சும்மா அப்படிலாம் வந்து நடிச்சிடல, அதுக்கு என்ன மெனக்கடை இல்லாமல் செஞ்சுதான் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. டப்பிங் அவ்வளோதான் பேச வச்சேன். டப்பிங் பேசுறாலும் கொண்டு வந்தேன், நீங்களே பேசுங்க அப்படின்னு. ஏன்னா அது கரெக்டா கிடைக்கும் அப்படின்றதுனால நல்லா பண்ணாங்க. ஓகே, சூப்பர் சார். இப்ப பாத்தீங்கன்னா நீங்களே சொன்னீங்க, ஹீரோயினை தேடுற அந்த ஒரு இதுவிலேயே நான் என்னோட வீடு, அந்த படத்தோட காமிக்கிற அந்த வீடையும் நான் தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடு எப்படி, இந்த படத்தை பார்க்கும் போதே ஒரு அந்த மாதிரி ஒரு ஜேர்னல்ல ட்ரைலர் தெரியுது. ஸோ அந்த வீடை எங்க போய் கண்டுபிடிச்சிங்க, எப்படி பிடிச்சிங்க? அது பெரிய தேடல். அந்த கதையில ஹீரோ அதுதான். என்ன கேட்டீங்கன்னா, வீடு தான் ஹீரோ, நாங்கெல்லாம் அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி. அதுக்காக நான் முடிவு பண்ணது என்னன்னா, செட் எல்லாம் போட்டா நல்லா இருக்காது. அப்புறம் வந்து இந்த ரொம்ப பங்களாலாம் இருக்கும்ல, எனக்கு அப்படிலாம் தேவையில்ல. அந்த படம் கிடையாது இது. இது வந்து ஒரு வாழ்வை பேசும். ஏன்னா அந்த வீட்டுல வாழ்ந்த ஜமீன்தாருடைய கதை. அது ஒரு தாத்தா இருப்பாரு, உண்மை அந்த மாதிரி. இது ஒரு வாழ்ந்த ஒரு ஜமீன்தார், அப்படி அதாவது அந்த கதைக்களம் ஒரு ஜமீன்தாருடைய வாழ்வை பேசக்கூடியனா, நான் போய் ஒரு பங்களாவை காமிச்சிட முடியாது எனக்கு. அதனால எனக்கு ரொம்ப குறைவா இருந்தது. ஜமீன்கள் எல்லாத்தையும் தேடினேன் தமிழ்நாடு முழுக்க. ஜமீன் அவ்வளோ ஈஸியாக தரமாட்டாங்க. அப்போ கண்டமனூர் ஜமீன் மாதிரி சில ஜமீன்கள் இருக்கு இல்லைங்களா, சின்ன மன்னூர்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஜமீன்லாம் போய் பார்த்தா அதெல்லாம் சில விஷயம் பயன்படுத்திட்டாங்க. அப்படி தேடி இருக்கும்போது சார் புதுக்கோட்டை, ஏன்னா புதுக்கோட்டை நான் திருச்சிராப்பள்ளினால புதுக்கோட்டை தெரியும். அப்போ புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் விசாரிச்சேன். ஏன்னா அதான் தொண்டைமான் இறுதியா வாழ்ந்த சமூகம்ன்றதுனால. அப்போ ஒரு வீடு இருந்தது, தரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் போய் நேரில் உட்காந்து நான் யாரு என்ன எப்படி என்ன பார்த்து அவங்க பழகினதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் இந்த கதையில. அதே மாதிரி அந்த வீட்டுல ஒரு தாத்தா இறந்து போயிருக்காரு. ஆக்சுவலா உங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு ஸ்டோரி மாதிரி அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அந்த வீட்டுல அதே மாதிரி ஒரு ஜமீனா ஒரு தாத்தா இருந்திருக்காரு, வாழ்ந்திருக்காரு. அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்க பேரன் சார், நீங்க வந்து பண்ணுங்கன்னு அவங்க என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. இது எங்க பேரன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் அந்த வீடை நாங்க தேர்வு செஞ்சோம். ஓகே சார், இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம். ஹீரோயினாக நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் வெற்றி பெறுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஜெயிச்சுட்டு இந்த படத்துல நீங்க அடுத்தது ஒரு ஹீரோ கூட நடிக்கணும்னு அப்படின்னு ஒரு ஆசை எல்லா ஹீரோயினுக்கும், இப்ப முன்னால் இருக்க ஹீரோயின் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஹீரோ கூட உங்களுக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு? பாலையா. பாலையா எதனால மேடம்? அன்எக்ஸ்பெக்டட் வீம்புக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஏன் மேடம் பறக்கணுமா? எங்க அவரு நல்ல ஆக்டர். கண்டிப்பா அவரு அதனால நல்ல ஆக்டரா இருந்தால்தான் இவ்வளவு தூரம் அவர் வந்து இருக்காரு. நம்ம தமிழ் சினிமால அப்படி போனீங்கன்னா தமிழ் சினிமால அஜித் சார். அஜித் சார் எதனால? அஜித் சார் வெரி ஜென்டில், எல்லாருக்குமே பிடிக்கும் அஜித் சார், எனக்கும் பிடிக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பா அவரை பிடிக்காம இருக்காரு. சரி, ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் எடுக்கிறதுக்கான முழுக்க காரணம், நீங்க ஒரு லிரிசிஸ்டா இருக்கலாம், அண்ட் இயக்குனரா இப்ப மாறி இருக்கலாம், அண்ட் ஒரு ஆக்டரா இருக்கலாம். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆசிரியர். சோ அங்க இருந்து தான் இந்த படம் உருவாச்சுன்னே சொல்லலாம். உங்களோட தமிழ் திரைப்பா கூடம், சோ அதை பத்தி ஒரு 2 வார்த்தை சார். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணங்க. அது இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா ஆக்கிய ஒரு விஷயம். நான் எடுத்த பெரிய ரிஸ்க் அது அந்த சமயத்துல. ஏன்னா யாருமே இப்ப இதே கதை தான் அங்கேயும். பாடலாசிரியர் எல்லாருமே எனக்கு எதிரி அந்த சமயத்துல. என்னங்க, ஏன்னா ஒரு பாடல் எழுதுவதற்கு நான் ஒரு பயிற்சி ஆரம்பிக்கிறேன்றேன். ஏன்னா நான் வர்றேன், கஷ்டப்படுறேன், ஒருத்தரும் சொல்லித்தரல, மூத்த பாடலாசிரியர்கள் சப்போர்ட் பண்ணல, போய் புக்கு படின்றாங்க, பல்லவின்னு என்னன்னு யாரும் சொல்லித்தர தயாரா. ஏன்னா சொல்லித்தரதா சம்பாரிச்சிருவோம். அப்ப அதுக்கு அனுமதி அவங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. இப்ப எனக்கு தோணுச்சு, இவ்வளவு போராடுறோமே, நம்ம அதை செஞ்சிருவோம்னு தான் தமிழ் திரைப்பாக்கணும்னு ஆரம்பிச்சேன். யாரும் துணையா நிக்கல. ஒரு பிரச்சனை நிறைய இருந்தது, எதிர்ப்புகள் நிறைய இருந்தது. எனக்கு அந்த சமயத்துல தொலைபேசி மிரட்டல்கள்லாம் வந்தது. எனக்கு நீங்க பண்ணக்கூடாதுன்னு. எந்த மாதிரி சார்? உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு? எல்லாம் சொன்னாங்க, நீங்க என்ன பண்றீங்க, அப்படி வந்து இது பண்றீங்க, நீங்க பகச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்றீங்க, தேவையில்லாத வேலை பண்றீங்க. இப்படி வரும், சுத்தி வரும், நேரா பேசாம சுத்தி வரும். நீங்க தேவையில்லாத வேலை பண்றீங்க, நேர்ல வாங்குங்க, நேர்ல வருவாங்க, நேர்ல வாங்க, உட்காந்து பேசுவேன். நான்
அதை பத்தி வாங்க, உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துடும், உங்களுக்கு பிரச்சனை வந்துருமாங்க, நான் பாத்துக்கிறேங்க, ரொம்ப அக்கறையா சொல்றீங்க, ரொம்ப நன்றிம்பேன். இதெல்லாம் எனக்கு இருந்துதான் நான் தமிழ் திரைப்படத்தை கொண்டு வந்தேன். பாத்தீங்கன்னா 2013 ஆரம்பிச்சு எனக்கு 23 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250-300 பசங்களுக்கு வந்து பாடல் எழுத கத்துக் கொடுத்தாச்சு. முக்கியமா கிராமப்புற இளைஞர்களுக்கு சூப்பர் ஒரு 40 பாடலாசிரியர்கள் இன்னைக்கு நேரடி படத்தில் எழுதியிருக்காங்க. உங்க பாடல்ல எழுதுனதும் உங்க திரைப்பாக்கூடத்துல அவங்களே தர்றாங்க. என் பசங்களுக்காக ஆரம்பிச்சது நான் கொடுப்பேன்ல. பாடல் மட்டும் இல்லைங்க, 40 தமிழ் திரைப்பாக்கூட மாணவர்களுக்கு இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அதில் நடிச்சிருக்காங்க. நம்ம படத்துல உதவி இயக்குனர் வேலை பார்த்திருக்காங்க, ப்ரொடக்ஷன்ல வேலை பார்த்திருக்காங்க, தயாரிப்பாளர் உள்ள வந்திருக்காங்க, பாடல் எழுதியிருக்காங்க, பின்னணி குரல் கூட பேசியிருக்காங்க. இப்போ கண்டிப்பா உங்க திரைப்பாக்கூடல சேர்ந்தா சினிமால ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு. ஏன்னா இப்ப பாடல் எழுதுறதுக்கு ஒரு பயிற்சி ஆரம்பிச்சோம், பாடல் எழுத கத்துட்டு வாய்ப்பு தேடி வெளியே போறாங்க. நான் தான் சொன்னேன், நீங்க வெளியே போறீங்க, வாய்ப்பை நாம உருவாக்கும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். அதன் வழியாக ஒரு முதல் படம், அதாவது ஒரு 10-15 பாடலாசிரியர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு தயாரிப்பு செய்த படம் வரணும். ஓகே சார், சூப்பரா ரொம்ப அழகா சொன்னீங்க உங்களோட திரைப்பாக்கூடத்தை பத்தி. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 500 மேற்பட்ட பாடல்களை எழுதிருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு பாடல் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா ஒண்ணுன்னு இருக்காது, பல இருக்கும். ஸோ அதுல ஒரு ஸ்பெசிபிக்கா ஒண்ணுன்னா மஸ்காரா போட்டு மயக்கிறியே. ஸோ எப்படி சார் அந்த மஸ்காரா, ஏன்னா நீங்க ஒரு தமிழ் புலவர், தமிழ்ல நீங்க பயங்கரமா ஒரு எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழனா ரொமான்டிக்கோ எழுதலாம், எந்த சூழ்நிலையில உங்களுக்கு வந்துச்சு அந்த பாடல் எழுதுற? பாடலை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நம்ம வந்து அந்த என்ன கதை களமோ அதுக்கு போயிடணுங்க. அதுல வந்து நான் வந்து எனக்கு என் மொழின்றது என்னுடைய இது, சினிமான்றது கமர்ஷியலுங்க. அங்க வந்து ஒரு 15 வயசு பையன் ஒரு ஆங்கில வண்டியன் பாடுறான்னு வச்சுக்கோங்களேன், நான் எழுத முடியும்? அவனுடைய மொழியை தான் நான் எழுதி ஆகணும். அதுதான் நான் அந்த கலைக்கு செய்யற நியாயம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாட்டு, ஒரு ஹிந்தி பாட்டு, ஜெமினி படத்துல கிரண் பாடிட்டே வருவாங்க பாத்தீங்கன்னா தெரியுமா, விக்ரம் கூட, தும் கஜ்னே மேரே தும் கஹி கஹோ கியா பாத் ஹேன்னு பாடுவாங்க. அது உடனே சண்டை போட முடியுமா? அந்த பொண்ணே சேட்டு பொண்ணு கதையில அவ எப்படி தமிழ்ல பாடுவா? இப்படி அந்த கதைக்கு என்ன வேணுமோ செய்ய வேண்டியிருக்கும் போது தான் அப்படிதான் நான் தேர்வு செய்யறேன். அப்ப நான் எப்பவுமே வழக்கம் உடைத்த ஒன்றை எப்பவுமே செய்யறேன் என் வாழ்க்கையில. எனக்கு வழக்கமான ஒரு ரூட்லயே நான் போக மாட்டேன், அதுக்கு அப்படியே எதிர் திசையில சிந்திப்பேன் எல்லாத்தையுமே. அப்படி பார்வை பார்த்துட்டே இருக்கும்பொழுது சில வார்த்தைகள் வரும்ல, இது என்னது, அது மஸ்காரா, என்ன பண்ணுவோம் அது போட்டா கண்ணு மேலாம் அழகாகும், அப்படி ஆமா அழகாதான் இருக்காது, அது என்ன, அது பேர் மஸ்காரா. எனக்கு எல்லாத்தையும் விட அந்த சொல் ஓசை பிடிச்சது, இந்த சவுண்டுல மஸ்காரா, நான் போட்டா கண்ணு அழகாயிடும், ஆமா ரைட், இது மண்டையில உட்காந்துருச்சு, தருணம் அமைஞ்சது பயன்படுத்திட்டேன். இப்படிதான் எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். யா ஓகே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ மஸ்காரா பத்தி இவ்வளவு விளக்கமா ஒருத்தர் கொடுப்பாருன்னா அது நீங்களா மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு 2 வரி அந்த பாடல்ல இருந்து எங்களுக்காக. மஸ்காரா வந்து பாடுற அளவுக்கு ஓகே, அது நீ பார்க்கறதுக்கான பாடல், அது பாடினா அது மெட்டா அப்படி ஒண்ணு இருக்காது, சும்மா பாடப்ப மஸ்காரா போட்டு மயக்குறியே மஸ்தானி பேசி கவுக்குறியே மேடம் பார்த்து மஸ்காரா போட்டு மயக்குறனா மஸ்தானி பேசி கவுக்குறனா. சரி ஓகே மேடம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த படத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை, இந்த கேரக்டரை நீங்க எந்த அளவுக்கு வந்து உள்வாங்கி இருக்கீங்க? ஸ்கிரீன்ல பாருங்க, ஸ்கிரீன்ல ஒரே வார்த்தையில முடிச்சுதான். ஏன்னா சார் எப்படி சார் ஒரே வார்த்தையில அடிச்சு தூக்கிடுறாங்க? அப்படி மேடையில் எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா, படத்திலே அடிச்சு தூக்கிடுறாங்க. கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்லா பண்ணாங்க. ஓகே சார், சூப்பர் சார். இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட குரு அண்ட் உங்களோட நண்பர், உங்களோட சக எழுத்தாளர், ஒரு 3 பேர் சொல்றேன் சார், அவங்கள பத்தி உங்களுக்கு மனசுல பட்டுன்னு படுறது என்ன? ஓகே சார். வாலி ஐயா அப்பா, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க, சூப்பர் சார். விஜய் ஆண்டனி சார். விஜய் ஆண்டனி வாழ்வுல பாதினே சொல்லிடலாம் எனக்கு தெரிஞ்ச, பாடல் உலகத்துல பாடல் வாழ்வுல பாதி அவர் தான். அவர் கூட ஆமா ஆமா, இல்லைன்னா அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. நேற்று கூட எனக்கு 12:30 அழைக்கிறாருங்க. யார் கூப்பிடுவா? நேற்று இரவு 12:30 கால் பண்றாரு. என்னடா 12 தெரியாம கால் பண்றாரோன்னு டவுட் எனக்கு. கால் பண்றேன், பிரியன் உங்களுக்கு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, சாரி, நான் வந்து உங்களுடைய இசை வெளியீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸா வரலான் இருந்தேன்றாரு. ஆக்சுவலா நான் வந்திருப்பாரான் என்ன சொல்றாரு, உங்க ஆடியோ லான்ச்சுக்கு நான் சர்ப்ரைஸா, ஏன்னா சொல்லிட்டு வந்தா கூட நல்லா இருக்காது, நான் உங்களுக்கு தெரியாம நீங்க நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு மாதிரி கலக்கலா இருக்கும் வரலான் இருந்தேன், தவிர்க்க முடியாம வர முடியல, ரொம்ப சாரின்னு சொல்லி எனக்கு யாருன்னு சொல்லுவா பேசிட்டு, அதை விட 1/4 மணி நேரம் அவர் வந்து இந்த சினிமாவில் கூட பிரச்சனைகளை நீங்க அணுகணுன்றதான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஸோ என் பாட உலகின் பாதி அவர் தான், அதே மாதிரி அவர் பாட உலகின் பாதி நான் தான், அது சொல்லிக்கிறேன். அதுலயே நம்ம போட்டு வச்சிருப்போம். ஓகே சார். வைரமுத்தையா. வைரமுத்து அவர்கள் வந்து தமிழ் சமூகத்துடைய ஒரு என்ன சொல்றது, இன்னொரு பெரும் அடையாளம். ஏன்னா நான் இப்ப சொல்றேன்ல அந்த திமிரு அதெல்லாம் அவர் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்பார். அவர் அது தேவைப்படுதுங்க. இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு குரல் எழுப்புறதுக்கு தேவைப்படுது. கிராமிய தமிழையும் அழகுபடுத்திய ஒரு கவிஞர் அவர். அதனால இந்த தமிழ், இன்றைய தமிழ், ஏன்னா வாலியா இல்ல, கண்ணதாசன் இல்ல,
இன்றைய அதனால இப்ப பதிவு செய்யறேன். இப்ப தற்காலத்துக்கு நீங்க பாக்கணும்னா தமிழ்ல ஏதாவது பேசணும், ஒரு சந்தேகம் வேணா நீ அவட தானே போய் ஆகணும். அப்படியே நான் அடையாளப்படுத்த வரேன். சரி, ஓகே, சூப்பர் சார். பாத்தீங்கன்னா உங்க ஆடியோ லான்ச்ல பல டாபிக் பேசியிருப்பீங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா பல வைரல் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டா சொல்லிடலாம், அமலா சாஜி அவர்கள் நீங்க போய் அப்ரோச் பண்ணிருக்கீங்க. சரி, அவ்வளவு தொகை கேட்டிருக்காங்க. சரி. சோ தமிழ் சினிமால ஒரு ஹீரோயின்கே கொடுக்காத ஒரு தொகை, அதுவும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல இப்ப போயிட்டு இருக்க சோசியல் மீடியா ஆளுங்க கேட்டிருக்காங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு அவங்க வாங்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு குறிப்பிட்டு சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு வைரல் ஆகணும்னு நான் பண்ணல. அதெல்லாம் எனக்கு எங்க கோவம் வந்துருச்சுன்னா, ஒரு கதை நாய்க்கே அவ்வளவு சம்பளம் கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் அந்த படத்துக்காக வேலை பாக்குறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு காசு மாத்துவாங்க, நனைவாங்க, உடைவாங்க, சில போல்டான சீன்ஸ் நடிக்க வேண்டியிருக்கும், எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சு ஒரு பொண்ணு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கூட விட்டுருங்க, ஒரு உதவி இயக்குனர் ஒரு நாளைக்கு 100 ரூபா பேட்டா வாங்கிட்டு ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்ற அளவுக்கு இது எதுவுமே எதிர்பார்க்காம ஃபீல்டு கிளியர்னு தட்டை தூக்கிட்டு, ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு, ஆர்ட் பொருளை தூக்கிட்டு, கண்டினியூட்டி பார்த்துட்டு, கிளாப்போட தூக்கிட்டு, எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதிட்டு எவ்வளவு சிரமப்படுறான். அவன் நைட் எப்போ தூங்க போவான், காலைல எப்போ எந்திரிப்பான்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்கு சம்பளம் 5000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. அவன் 2 லட்ச ரூபாய் எப்போ தொடுவான்? அப்ப எங்க வருத்தம் எங்க வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு ஒட்டுமொத்த லிஸ்ட் கொடுத்தாங்க சார், ஒரு 300 பேர் இருக்காங்க சார் இந்த இன்ஃபுளுசர்ஸ், நீங்க உங்க பாடலை வெற்றி பெற செய்யலாம். எனக்கு வெற்றி பெறணுங்க, எனக்கு மீடியா போகணும். இனியும் போன நீங்க என்ன கேட்கக்கூடாது. என் பாட்டை நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு மக்கள்கிட்ட, நான் போதான் செய்வேன். அப்ப நீங்க அந்த இசை வெளியீட்டுல பாத்தீங்களா, ரத்னா ஒரு தயாரிப்பாளர் பேசுறாங்க இல்லைங்களா, ஒரு பெண் தயாரிப்பாளர், அவங்க தான் இதை அப்ரோச் பண்றாங்க, என் சார்பா இதை பேசுறாங்க. நம்ப மாட்டீங்க, அந்த 300 இன்ஃபுளுசர்ஸ் ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்க. எவ்வளவு தெரியுங்களா? 1 கோடி ரூபாங்க மொத்தமா. நீங்க எல்லா இன்ஃபுளுசரும் சேர்த்து ஒரு பேக்கேஜ். நான் அதை படிக்கவே இல்லைங்க. 1 கோடி ரூபாய். நீங்க சொல்லுங்க, காலகட்டத்துல 1 கோடி தான் ஒரு படமே எடுத்துலாம். இப்ப என் கோவம் நியாயமா இல்ல? இப்ப நீங்க சொல்லுங்க, 1 கோடி ரூபாவை நான் வந்து எப்படி பண்ண முடியும்? நீங்க நான் இப்ப வாங்க கூடாது சொல்றீங்களான்னு சொல்லல. நீங்க 300 கோடி ரூபாய் படத்துல வாங்கிக்கங்க. நீ 2 லட்ச ரூபாய் இல்ல 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு சந்தோஷமா இருங்க, நீங்க நல்லா இருங்க, நான் மகிழ்ச்சி தான் அடைகிறேன். உங்களுடைய இதை நான் குறை சொல்ல. ஒரு படம் இருக்கு, ஒரு கலைஞன் படம் கொண்டு வரான், அவர் சொல்லிதானே சொல்லியிருப்பாங்க, இது பிரியன் பாடலாசிரியர், அதுக்கு ஒரு மரியாதை வேணாமா? அவர் ஒரு படம் பண்றாரு, முதல் படம் பண்றாருங்க, அந்த பாடலை வெற்றி பெற செய்யணும் தானே சொல்லியிருப்பாங்க. தலை சுத்திருச்சு 1 கோடி ரூபாங்கும் போது. நான் 1.5 கோடி ரூபாய் என் படத்துக்கே எனக்கு 1 கோடி தான் ஆச்சு. என் படத்துக்கு எனக்கு சம்பளமே கிடையாது. 2 வருஷம் வேலை பார்த்த பாடலாசிரியர் பிரியனுக்கு 10, இப்ப நான் பாட்டு எழுதியிருந்தானா எவ்வளவு சம்பாரிச்சிருப்பேன்? இந்த 2 வருஷம் இந்த படத்துக்காக வேலை பார்த்த பிரியனுக்கு 10 பைசா கிடையாது. என்கிட்ட 2 லட்ச ரூபாய் கேட்கும்போது எனக்கு ஏன் கோவம் வராது? 1 கோடி ரூபாய் கேட்கும்போது ஒரு கலையை உருவாக்கலாமா இல்லையா? இப்ப நீங்க சொன்னீங்க சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டீங்கல்ல, எவ்வளவு உங்களுக்கு கனவு இருந்தா அதை நீங்க என்கிட்ட கேட்பீங்க. அப்ப உங்களை மாதிரி ஒரு 100 பேர் நான் உள்ள இறக்கலாம்ல. உங்க குடும்பமே நல்லா இருக்கும், உங்க கனவு நல்லா இருக்கும், நீங்க நாளைக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வரலாம். இவ்வளவு வாய்ப்பையும் 1 கோடி ரூபாயில படம் பண்ணிடலாம்ல. நீங்க 30 நொடிக்கு அதை கொடுக்கணுமான்னு சொல்லுங்க. கொடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். சின்ன படத்துக்கு சின்னதா வாங்கிக்கங்க, பெரிய படத்துக்கு எவ்வளவு வாங்கிக்கங்க, இல்ல சில சின்ன படத்துக்கு ஃப்ரீயா கூட பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ ஒரு படம் பெரிய படம்னா அதுக்கேற்ற குறிப்பிட்ட பட்ஜெட் வச்சுக்கோங்க. நாங்களே அப்படித்தானே. இப்ப என்கிட்ட வந்து ஒரு பெரிய படம் பாடல் எழுத சொன்னாங்கன்னா ஒரு சம்பளம் கேட்பேன். என்னுடைய முதல் பட இயக்குனர் வந்து பாட்டு எழுத சொன்னாருன்னா நான் சம்பளம்லாம் பாட்டு எழுதி கொடுப்பேன். இதுதான் கலையின் அறம். நான் ஒன்னு சம்பாரிச்சு சாப்பிட்றேன்ல, அதுக்கு நான் ஒரு நியாயமா இருக்கணும்ல. நான் என் முதல் இயக்குனர் வந்தானா எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்டேன்னா நான் என்ன மாதிரி ஆள்னா? அதுதான் என் கோவம். சூப்பர் சார், சூப்பர் சார். அவங்களாம் நல்லா இருக்கட்டும், அது நல்ல விஷயம். உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா கிடைச்சிருக்கு, ஒரு வேலையா பயன்படுத்துறீங்க. நான் அதெல்லாம் குறைலாம் சொல்ல மாட்டேன், அது ஒரு விஷயம். நீங்க நல்லபடியா பண்ணுங்க. ஆனா யாருக்கு என்ன அந்த விஷயத்த கொடுங்க. சினிமாவில் சம்பாதிக்கிறீங்க. இப்ப நீங்க சம்பாதிக்கிற காசு எல்லாம் எது கொடுக்குது? யாரோ ஒரு இசையமைப்பாளர் இசையம் வச்சு, யாரோ ஒரு பாடலாசிரியர் எழுதி, யாரோ ஒரு பாடகர் பாடி, யாரோ ஒரு நடிகர் ஆடி, நடிகை ஆடி, யாரோ ஒரு சினிமாட்டோகிராஃபர் கொரியோகிராஃப் பண்ணது. அது இதுல உங்க உழைப்புன்னு என்ன இருக்குன்னு சொல்றீங்க? நீங்க கிரியேட் பண்ணீங்களா? அதுவும் மொத்தமே அடுத்தனோடது. சும்மா அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்க பண்றீங்க, அது ஓகே, நான் அப்படிதான் பண்ணுவேன். இதுக்கு என்ன திட்டுவீங்க, திட்டிட்டு போங்க, பண்ணிக்கோங்க, நியாயமா பண்ணிக்கோங்க. சில எளிய என்ன விட்டுருங்க, என்ன கூட நீங்க திட்டிங்க, எனக்கு அப்புறம் யாரோ ஒரு தயாரிப்பாளர் வந்து கேட்பாரு, எனக்கு செஞ்சு கொடுங்கம்மா, என் பாட்டை வெற்றி பாட செய்யுங்கன்னா அந்த 30 நொடி அவருக்காக கொடுங்க, குறைஞ்சு போயிட மாட்டீங்க. பெரிய ப்ரொடியூசர் வர்றாரு, 5 லட்சம் வாங்கிக்கோங்க, நல்லா இருங்க, நீங்க வீடு கட்டுங்க, கார் வாங்க, நான் சந்தோஷப்படுறேன். இப்போ நீங்க வந்து சினிமால இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கப்போ உங்களுக்கே இந்த நிலைமைலாம், இப்ப புதுசா சினிமா எடுக்க வரவங்களோட நிலைமை அதனாலதாங்க பயப்படுறாங்க. தமிழ் சினிமாவை கண்டு தயாரிப்பாளர்கள் பயப்படுறாங்க. இப்ப உங்களை போல, என்னை போல, இவங்களை போல கலைஞர்கள் வரணும்னு ஆசைப்படும் போது எல்லாத்துக்கும் முதலாளி வேணுங்க. இங்க முதலாளியை பயப்படுற மாதிரி வச்சிருக்கோம் நம்ம. எங்கேயாவது முதலாளி கை கட்டுவானா? எந்த துறையாவது ஒரு மில்லுக்கு போனீங்கன்னா 100 பேர் மிரட்டிட்டு பாரு முதலாளி. ஆனா நீங்க சினிமா பாருங்க, சார் எப்படியாவது ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார், சார் எப்படியாவது ப்ரொமோட் பண்ணி கொடுங்க சார், ஆடியோ கம்பெனி வாசல நின்று கெஞ்சுறாரு. எங்க சென்சார் போர்டில் எங்க போனாலும் ஒரு ப்ரொடியூசர் கெஞ்சிட்டு இருக்கிறாரு. அசிங்கமா இருக்குல்லங்க. ஒரு முதலாளியை கெஞ்ச வைக்கலாமா ஒரு துறை? எப்படி உள்ள வருவாங்க? எப்படி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா?
ஓகே சார், நீங்க வந்து ரொம்ப அழகா பேசுனீங்க. மேடம் கிட்ட வந்தனா, இப்போ சமீப காலமா படங்கள்ல கிளாமர் அப்படின்றது முக்கிய பங்கா எல்லா படங்கள்லயும் இருக்கு மேடம். இப்போ நீங்க கிளாமர் இந்த படத்துல பார்க்கும்போது சேர்த்து கிளாமர் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு, கம்மின்ற விட நீங்க ட்ரெடிஷ்னல் ஹோம்லி லுக்ல இருக்கீங்க. ஸோ இதனால படம் பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாச்சும் நினைச்சிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா கிளாமர் இருந்தாதான் படம் ஜெயிக்கும்ன்றது வந்து அது கண்டிப்பா இட்ஸ் அதுவும் நாட் அ ஃபேக்ட். முக்கியமா ஆடியன்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட எதிர்பார்க்கறாங்க அந்த கிளாமரை. ஸோ பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐலில நீங்க அந்த ஹீரோயின் கிட்ட நீங்க வந்து கிளாமர் எதிர்பார்க்க முடியுமா? நல்ல புடவெல்லாம் கட்டி வந்து கிளாமரா வந்து நின்னா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? கேரக்டர் தாங்க, எல்லாம் படம் தாங்க, அந்த கதை தான், அந்த கதை அந்த கதாபாத்திரம் அதுதான் அதை தீர்மானிக்குது. ஸோ அதனால அந்த படம் எல்லாம் அஃபெக்ட் ஆகலையே, அது மாதிரி எத்தனையோ படங்கள் இருக்கு, அந்த படம் எல்லாம் அஃபெக்ட் ஆகாம நல்லா தானே இருக்கு. எல்லாமே தீர்மானிக்கிறது கதை தான், கிளாமர் கதை. மட்டும் இல்ல. ஆமா, இந்த கதை இருந்தா, கதையில கேரக்டர் நல்லா இருந்தா கிளாமர் தேவையில்ல. ஏன் ஒரு ஹீரோயின் அந்த பெரிய ஹீரோயின் கூட தேவையில்ல, புதுமுகமே அந்த கண்டிப்பா கண்டிப்பா கதையை பூர்த்தி படுத்துக்குவாங்க. இல்ல உண்மையை சொல்ல போனோம்னா கிளாமர் கூட உங்களுக்கு அவ்வளவு கிளுகிழப்பு ஏற்படுத்தாது, ரொமான்ஸ் தான் ஏற்படுத்தும். அந்த இன்டிமசி இருக்கு இந்த இல்லைங்களா, படத்தோட பாட்டுலயே வேற level இருக்கும். பயங்கரமா இருக்கும் சார். அதான் விஷயம். நீங்க கிளாமரா அப்படி காமிச்சிட்டீங்கன்னா போன் ஆயிடும். ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு இன்டிமெசி, ஒரு உணர்வு நெருக்கம் இருக்கு பாத்தீங்களா, அப்ப எவ்வளவு ரியலா இருக்காங்க, எவ்வளவு உண்மையா இருக்கு. அப்படி அந்த கண்கள் பேசுறது, அவங்க நெருங்குறது, நீங்க அப்படியே நின்னுட்டீங்கன்னா அது தராது, அதுதான் அதிகமா தரும். இந்த படத்துல அது இருக்கு. என்னோட கடைசி கேள்வி சார் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ் சினிமால நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுனால உங்களுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப புதுசா வர மத்த சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையோட வரவங்களுக்கு என்ன நடக்குது உண்மையா தமிழ் சினிமால? புது படங்களை வெளியிட எவ்வளவு கஷ்டம் அது? அதான் நீ படம் எடுத்துடலாம், அதை நம்ம ரொம்ப ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருக்கோம். அதுவே பெரிய வேலை ஆக்சுவலா. படம் எடுக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை, அப்படி பேனால எழுதிட்டு போயிடலாம் முடியாது. இயற்கை எல்லாமே இருக்கு, அது காட்சி எல்லாம் சரியா எடுக்கணும், ஆர்டிஸ்ட் ஒத்துழைக்கணும். ஒரு படத்தை முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு ஒரு 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 500 பேரை வேலை வாங்கணும். நீங்க சாதாரண விஷயம், ஒரு டைரக்டர் நீங்க காலத்தோடு கும்பணும். அவன் பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட உழைப்பு எடுக்கிறத நம்ம இன்னைக்கு சாதாரணன்னு சொல்லிட்டோம். உண்மையிலுமே எடுத்ததை இப்படி ரிலீஸ் பண்றதா சாதாரணமா இருந்திருக்கணும், எடுக்கிறதா கஷ்டமா இருக்கணும். ஆனா நீ எடுக்கிறத வந்து நம்ம மறந்துடுறோம். அந்த கஷ்டத்தை ரிலீஸ் பண்ண முடியாம போனதுக்கு காரணம் என்னன்னா, முழுக்க முழுக்க இங்க இருக்க அரசியல் தான். இப்ப இப்ப வந்து ஒரு படம் நம்ம வெளியிடணும், அது மக்களை போய் சேரணும், மக்கள் பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்லணும். இங்க நீங்க வெளியிடவே விட மாட்டேங்கிறீங்கன்னா அதுதான் இங்க இந்த சிக்கல் நேருது. இப்ப பெரிய படம் வருதுன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த தேட்டரையும் அத்தனை ஷோ அவங்க எடுத்துப்பாங்க. நீங்க ஓடிட்டு தான் உங்களை தூக்கிடுவாங்க. 2 வாரத்துக்கு நீங்க ரிலீஸ்லாம் பண்ண முடியாது. இப்ப நான் ரசிகனா யோசிக்கிறேன், நான் 150 ரூபா டிக்கெட் கொடுத்து படம் பார்க்க போறேன்னா நான் பிடிச்ச படம்லாம் பார்க்க முடியாது. அவங்க என்ன படம் போறாங்களோ அதான் பார்த்தோம். இல்லைங்க, நேற்று நான் இந்த படம் பார்த்துட்டேன், நாளைக்கு எனக்கு வேற படம் கொடுங்கன்னா இதுதான் நான் போடுவேன். 1500 தேட்டர்ல நீ எங்க போனாலும் இந்த படம் தான் நீ பார்ப்ப, நீ இதை பாரிட்டு போகணும்னு ரசிகனை நம்ம சொல்றது எவ்வளவு அராஜகம் இல்ல? அது ஒரு பக்கம். வேற மொழி மாற்ற படங்களை கொண்டு வருது ஒரு பக்கம். இப்ப சலார் வருதுன்னா சலாருக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க அங்க சம்பாதிப்பாங்க, இங்க நம்ம படம் தான் சம்பாதிக்கணும். தமிழ் படம் தமிழ் தயாரிப்பாளர்கள் வாழணும். சலாருக்கு 1000 தேட்டர் கொடுத்துட்டு அரணத்துக்கு நீங்க 200 தேட்டர் 100 தேட்டர் கொடுத்தீங்கன்னா இது எப்படி நியாயமாகும்? இது ஒண்ணு. 3வது, ஏற்கனவே வந்த படத்தையே திருப்பி திருப்பி இருக்கிற படத்துக்கு 1000 படம் ரிலீஸ்க்கு இருக்கும்போது நீங்க திருப்பி திருப்பி வேற வேற படத்தை கொண்டு வந்து போட்டுட்டு தேட்டரை பிளாக் பண்றது என்ன வகை? இப்படி எல்லா வகையிலையும் எனக்கு செயல்படாம இருக்குன்னு தோணுது. இதை செயல்படுத்தி ஆகணும். இதை செயல்படுத்தல யார சார் நீங்க குத்தம் எல்லாரையும் தான் சொல்லு. இப்ப தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்றாங்க? இப்ப அந்த தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்க தயாரிப்பாளர் தான் செத்துட்டு இருக்கான். மத்தவங்க விட்டுருங்க, நடிகர் சம்பளம் வாங்கிட்டு போடுவாங்க, எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு போடுவாங்க, டெக்னீஷியன்லாம் அவங்களுக்கும் வாழ்க்கை போகுது, நான் இல்லைன்னு சொல்லல. தயாரிப்பாளர்கள் லைஃப் எல்லாமே போச்சு, பணம் போச்சு, எல்லாம் போச்சு, ரோட்டுக்கு போயிறாரு. எத்தனை தயாரிப்பாளர் இதே வடபழனி சாலைகளை நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க ப்ரொடியூசர் சங்கம்னு ஒன்று செய்யறோம்ல, ஏன்னா இது வேற யாரும் செய்ய முடியாது. இப்போ இது அரசாங்கம் வந்து செய்ய முடியும், இல்ல நான் ஒரு கலைஞனா நான் போய் செய்ய முடியுமா? ஒரு அமைப்பு எதுக்கு இருக்கு? ஒரு அமைப்பு, ஒரு சங்கம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த வாரம் 5 படம் தான் வெளிவரணும், ஒரு பெரிய படம் வரணும், 4 சின்ன படங்கள் வரணும், தமிழ் படங்கள் தான் முன்னுரிமையா வரணும், பிற மொழி மாற்று படங்கள் அதுக்கப்புறம் தான் வரணும். நீங்க செஞ்சா போதுங்க, வேற எதுவுமே செய்யணும். சின்ன ஒரு ரூல்ஸ் போட்டா, நான் சொன்ன ஒரு ரூல் பண்ணலாம். தமிழ் சினிமாக்கு அவ்வளவு நல்ல 11 படம் எதுங்க ரிலீஸ் ஆகுது? வேணாம், நீங்க சொல்லுங்க, வரக்கூடாதுன்னு சொல்லுங்க, கட்டமைங்க. நீங்க எங்க நீங்க அனுமதி கொடுங்க, உங்கள்ட்ட போயிட்டு தான் அனுமதிக்கணும். தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைத்தாதான் தேட்டருக்கு வரணும். 5 படம், ஒரு பெரிய படம் தான் வரணும், 4 சின்ன படம் வரணும், 1500 தேட்டர் பிரிச்சு கொடுங்க. ஒரு 200-300 தேட்டரை நீங்க ஹிந்தி படத்துக்கு, தெலுங்கு படத்துக்கு, கன்னட படத்துக்கு, டப்பிங் படத்துக்கு கொடுத்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படிதான் அங்க கொடுக்குறாங்க. போதுமே, வேற எதுவும் செய்ய வேணாம். தானா மக்கள்கிட்ட படம் போது நாங்க சேர்த்துக்கிறோம். அவங்க தோத்துட்டீங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துடுறோம். எனக்கு போய் சேர்க்க விடுங்க. நீங்க தேட்டரே கொடுக்க மாட்டேங்கிறீங்கல்ல. இப்ப எனக்கு சுத்தமா கிடைக்காது, நான் இப்ப பேசிட்டேன் இல்லையா? இனி அரணம் வந்து தேட்டரே வராது. எனக்கு 10 தேட்டர் கொடுக்க போறாங்களா, 20 தேட்டர் கொடுக்க போறாங்களா, அதுவும் கொடுக்காதுன்னு சொல்ல போறாங்களா எனக்கு தெரியாது.
இருந்தாலும் எனக்கு பின்னாடி ஒரு 1000 தயாரிப்பாளர்கள் என்னமாவது பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு ஏங்கி நிக்கிறாங்களா, வட்டிக்கு வாங்கி காசு கட்ட முடியாம நிக்கிறாங்கல்ல, அவங்க சார்பா நான் பேசுறேன். ரொம்ப ரொம்ப அழகாவே பேசுனீங்க சார். என்னதான் நம்ம படம் வரலன்னா கூட அந்த நியாயத்தை கேட்டாவனும் ஒரு உரிமையை குரலை நீங்க எழுப்பியிருக்கீங்க. ஸோ ரொம்ப அழகா பேசுனீங்க. அரணம் ஸோ கண்டிப்பா உங்க 2 பேருக்குமே ஒரு லைஃப், உங்க 2 பேருக்கு மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சா பல பேரோட லைஃப் வந்து கண்டிப்பா இந்த படத்தால மாறும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோல நான் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப 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 நன்றி மேடம். மகிழ்ச்சி. இந்த தருணத்துல 3 தொலைக்காட்சி வழியா நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, அரணம் திரைப்படம் ஒரு எழுத்தாளன், ஒரு பாடலாசிரியன், அது பாடலாசிரியர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கிய தயாரித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். தமிழ் மக்களாகிய உங்ககிட்ட வர்றதுக்கான போராட்டத்தை வெளிப்படையா பேசி நான் இங்க உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். மக்கள் இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். ஆனா பார்ப்பதற்கான வாய்ப்பை மட்டும் நீங்க எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க திட்டினான உரிமையா வாங்கிக்க தயாரா இருக்கேன். இந்த இடை அரசியல்கள் எல்லாம் தாண்டி நீங்க திரையில படத்தை பார்த்து எங்களை வாழ்த்துங்க, திட்டுங்க, ரொம்ப மனசார ஏத்துக்கிறோம். தயவு செஞ்சு அரணம் படத்தை பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு நீங்க ஒரு சின்ன வாய்ப்பையும் இதையும் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 1000 திரைப்படங்கள் இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல கதைகள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய அன்பை மட்டுமே நாடி உங்க முன்னாடி நாங்க நிக்கிறோம். நன்றி.